வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். சில வருத்தங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது போர் சூழல் நமக்கு தெரியும். இஸ்ரேல் ஈரான் போர். அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். எவ்வளோ வருத்தமாக இருக்கிறது. இதனை பயன்படுத்தி பல குற்ற செயல்களும் நடைபெறுகிறது. குறிப்பாக கப்பல் கூட இந்தியாவுக்கு வந்துவிட்டதாகவும் சொல்லுகிறார்கள். ஒரு 2 கப்பல் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் பற்றாக்குறை இருப்பது உண்மைதான். ஆனால் பற்றாக்குறையை ஊதி பெரிதாக்குனது அதிகம். இப்போ ஒரு ஒரு சிலிண்டர் நம்ம கேஸ் புக் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே ஒரு 1000 கொடுக்கணும்னா 10,000 பேர் போனால் என்ன செய்ய முடியும்? அதுவும் சிக்கல் தான். இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அண்மையிலே ஒரு செய்தியை படித்தேன். ரொம்ப அதிர்ந்து போனேன். என்னென்னா, ஒரு 400க்கும் அதிகமான சிலிண்டரை பதுக்கி வைத்து விட்டார்கள். அது தவறு என்று சொல்ல மாட்டேன். அது பாவம். அதாவது உணவு, மருத்துவம் இது போன்ற அத்தியாவசிய இடங்களில் பால் இதிலெல்லாம் பதுக்கலோ இது மாதிரி மோசடி நடந்தால் அது தவறல்ல, பாவம். கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். ஏன் இப்படி நடக்கிறது? அங்கங்கே அந்த பப்பாளி விதையை மிளகுல போடுவது, இது போன்ற செயல்களை எல்லாம் நான் பார்த்துருக்கிறோம். அங்கங்கே கேள்விப்படுகிறோம். அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது அல்லவா? அதையெல்லாம் செய்யலாமா? மக்களுக்கு இப்படி ஒரு பசி வயிற்றில் அடிக்கலாமா? இதெல்லாம் நினைத்தால் வேதனையாக இருக்கிறது. ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதை பயன்படுத்தி பிளாக் மார்க்கெட்டில் விற்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். இவர்களெல்லாம் பாவிகள். இந்த சமூகத்தில் வேறு இருக்க வேண்டியவர்கள். இதெல்லாம் ஏன் நடக்கிறது? ஒட்டுமொத்தமாக அரசாங்கங்கள் மட்டும் இதை பார்த்து கொள்ளுமா என்றால் நிச்சயமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியாக இருக்கணும். அதில் இந்த ஏஜென்சி இருக்கிறது அல்லவா, குறிப்பாக இந்த கேஸ் ஏஜென்சி, அவர்களெல்லாம் தானாக முன் வந்து அரசாங்க உத்தரவுக்காக காத்திருக்கக்கூடாது. பார்வையற்றவர்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், கை காலில் இழந்தவர்கள், பார்வையற்றவர்கள்லாம் எங்கே போய் வாங்க முடியும்? ஒரு தனியாக ஒரு கியூவில் போய் நின்று வாங்க முடியுமா? அவர்களுக்கு உங்களிடம் பதிவு இருக்கும் நிச்சயமாக. அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் கேஸ் சிலிண்டரை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் நீங்கள் உதவி செய்வதாக அர்த்தம். இதெல்லாம் ஒரு அரசாங்கம் சொல்லிதான் செய்ய வேண்டுமா? நீங்களாகவே முன் வந்து செய்யலாம். எத்தனையோ ஏஜென்சி இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். அதெல்லாம் முன் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். வழியில் செல்கிறவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது, இதையெல்லாம் நாம் வைத்து கொள்ள வேண்டும். தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், கருணை உள்ளவர்கள், இரக்கமுள்ளவர்கள் என்றெல்லாம் பேசிக்கொள்கிறோம். மேடையில் பேசுகிறோம். நடைமுறையில் அது சாத்தியமா என்றால் கேள்வியாக இருக்கிறது. ஒரு சிலர் செய்கிறாங்க. அவர்களை நான் எதுவும் கொச்சப்படுத்த மாட்டேன். ஒரு சிலர் நிச்சயமாக கொடையாளிகளாக இருக்கிறார்கள், நல்லதை செய்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இது போன்ற பாவச் செயலை செய்யாதீர்கள். உணவில் வயிற்றில் அடிக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. வயிற்றில் அடிக்கிற எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது. இதை தட்டி கேட்க வேண்டும். இளைஞர்களாகட்டும், பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பாடமாக சொல்ல வேண்டும். நீதியை கண்டிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு, கல்லூரியில் இதெல்லாம் சொல்லித்தர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூக மாற்றம் வர வேண்டும், இல்லையா? நமக்கு நாம் சரியான முறையில் ஒரு கட்டுப்பாடோடு, இரக்கம், இல்லையா, கண்டிப்பு, கனிவு இவையெல்லாம் சின்ன வயதிலிருந்தே வர வேண்டும். அதற்கான முன்முயற்சி செய்ய வேண்டும். இது போன்ற அசம்பாவிதங்கள் அல்லது இயற்கை பேரிடர் நடைபெறுகிற போது கண்டிப்பாக பிளாக் மார்க்கெட்டில் விற்க வேண்டும் என்ற எந்த ஒரு முடிவையும் யாரும் செய்யாதீர்கள். தவறல்ல. அது நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, அது பாவச் செயல். உங்களையெல்லாம் மன்னிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் நான் கேட்கிற போது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. அதனால் என்ன செய்வது? எல்லாத்துலேயும் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த வகையில் சரி? ஒரு மருத்துவத்தில் கொள்ளையடிப்பது, நல்ல மருத்துவர்கள், அவர்களெல்லாம் நான் சொல்லவில்லை. ஒரு மாத்திரை கம்மின்னா, அது இப்போ ரொம்ப மோசமான நேரங்களில் மாத்திரை விலை கம்மியாக இருக்குதுன்னா அது அதிகமாக கொடுப்பது, இதையெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் உயிர் காக்கக்கூடிய ஒரு விஷயம். பால், எனக்கு தெரியும், சென்னையில் வெள்ளம் வந்தபோது பால் விலை அதிகமாக இருந்தது. அதாவது இது அரசாங்கம் செய்யவில்லை, அதெல்லாம் சரியான விலைக்குத்தான் இருந்தது. ஆனால் வெளியில் வாங்கும்போது ஒரு பாக்கெட் பால், நிறைய 1/2 லிட்டர் பால் 25 ரூபா என்று வைத்துக்கொண்டால் 100 ரூபான்னு வைப்பது, இப்படியெல்லாம் விற்று நிறைய பிடித்தார்கள். பிடித்தும் கூட அப்படி இருந்தும் பாவிகள் அது மாதிரிலாம் செஞ்சாங்க. அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது பாவம் இல்லையா? நமக்கு குடும்பம் இருக்கிறதே, அதை யோசிக்க மாட்டீர்களா? அப்படி யோசிக்கக்கூடாது என்பதாக நான் சொல்லுகிறேன். ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். அதுக்காகத்தான் இதை நான் பேசுகிறேன். என் வருத்தத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இனிவரும் காலங்களில் இதையெல்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏதோ ஒருவனுக்கு கத்தி கொண்டிருந்தால் எல்லாம் திருந்தி விடுமா என்பதை விட ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். ஏன்னா நம்முடைய நல்ல தமிழ்நாடு இல்லையா, ஒரு செழுமையான தமிழ்நாடு, பண்புள்ள தமிழ்நாடு என்றெல்லாம் நாம் பேசிக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கு தமிழர்கள் முன்னுதாரணம் என்றெல்லாம் பேசுகிறோமே, அதெல்லாம் நாம் இழந்து விடக்கூடாதே. அதனால் நிச்சயமாக
இந்த மாதிரியான ஒரு சம்பவம் போர் சூழல் நடக்கிற போது சிலிண்டரை பதுக்குவது, உணவுப் பொருட்களை பதுக்குவது, பருப்பை பதுக்கி வைத்துக் கொள்வது, எண்ணெயை பதுக்குவது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவச் செயல். இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது. எல்லோரும் உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கெல்லாம் இத்தகைய விழிப்புணர்வை தாருங்கள். குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எங்கே வெளியே போய் வந்த இளைஞர்கள் எங்கே போனால் என்ன, நல்ல செயலுக்கு போகிறாங்களா, தீய செயலுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பெற்றோர்கள் கூட கண்காணிக்க வேண்டும். இந்த இடத்தெல்லாம் நம்ம தவற விட்டு விடுகிறோமோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் நல்ல இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள் உலகத்துக்கு முன்மாதிரி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சிலர் செய்கிற அந்த தவறால் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள். அதுதான் வருத்தமாக இருக்கிறது. இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது என்பது என் போன்றவருடைய விருப்பம். எல்லோருடைய விருப்பம் அதுவாக இருக்க வேண்டும்.